ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பெனிஃபிட் பேச போறோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் தூங்குறது நல்லதா இல்லையா? ஆஃப்டர்நூன் தூங்குறத வந்து கேட் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட் நேப் எல்லாருமே எடுக்கிறாங்களா? அப்படி எடுத்தா வெயிட் போடுமா, இல்ல வேற என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் தூங்குறத எதுக்கு கேட் நேப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கேட்ஸ் வந்து தூங்கிட்டே இருக்கும். ஆனா வந்து ஃபுல் சஸ்டெயினா தூங்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எழுந்து தூங்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட ஆஃப்டர்நூன் நேப்பும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது கேட் நேப் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் டேர்ம்ல சொல்றாங்க. ஆஃப்டர்நூன் தூங்குறது தப்பு இல்ல, ஆனா டைம் பொறுத்து தான் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றது கால்குலேட் ஆகுது. ஆஃப்டர்நூன் தூங்குறது நல்லதா கெட்டதா அப்படின்றது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா டைம் பொறுத்து தான் நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட மெமரி பவர்ஸ் எல்லாமே எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும். டைமிங் அப்படின்னா 30 to 90 minutes ஆஃப் டெய்லி நேப் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இன்ஃபேக்ட் அது நம்மள ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 30 to 90 minutes அப்படின்னா half an hour to 1.5 hours இந்த டைமிங்ல தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடியில எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் ரெஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் நேப்பை எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 1 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும். நிறைய பேர் வந்து 5 to 6 தூங்குவாங்க. அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா நம்மளால நைட் ஸ்லீப்பை கண்டினியூ பண்ண முடியாது. அதாவது நைட்டு நம்மளுக்கு தூக்கம் வராமல் இன்சோமேனியாலாம் வரதுக்கான ரீசனுமே வந்து இதுவாக தான் இருக்கு. நான் சொன்ன டைம் லிமிட்டை தாண்டி தூங்குறவங்க அவங்க எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். அதிகமாக தூங்குறதுனாலயோ இல்லை டைம் வந்து நம்ம மிஸ்மேட்ச் ஆகி தூங்குறதுனாலயோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்மளோட பாடி பெயின் அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டு இருக்கும். நம்ம வந்து அதை நோட்டும் பண்ணிருக்க மாட்டோம். தூங்கி எழுந்தாலே எனக்கு ஒரே உடம்பு வலியா இருக்கு, நான் சரியா தூங்கல போல அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நீங்க அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து திடீர்னு அவேக் ஆகுறதுனாலதான் உங்களுக்கு வந்து பாடி பெயின் எல்லாமே ஏற்படுது. இந்த பாடி பெயின் ஏற்படுறது கடைசியில் எங்க போய் நிற்கும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்க ப்ராப்பரா தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க டீப் ஸ்லீப்பை கட் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டீப் ஸ்லீப் அப்படின்றது திடீர்னு அவேக் ஆகிட்டு உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கிறது அதுவுமே வந்து இன்சோமேனியாக்கான ஒரு ரீசனா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா டைம் தூங்குறவங்களுக்குலாம் இது வந்து என்ன ஸ்லீப்பா கால்குலேட் ஆகுது அப்படின்னா செகண்ட் ஸ்லீப். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 8 hours தூங்கணும் அப்படின்றது மேண்டிட்ரி. அதை வந்து ஒரு சிலர் கம்மியாகவும் எடுத்துப்பாங்க, இல்லை 8 hours மேலேயும் எடுத்துப்பாங்க. ஆனால் ஃபுல் ஸ்ட்ரெச்ல தூங்குவாங்க. ஆனால் இந்த ஆஃப்டர்நூன் நேப் அப்படின்றது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு 1 hour இல்லை 2 hour நம்ம நேப் எடுக்கும்போது ஓகே. ஆனால் அந்த நேப்பே வந்து ஒரு 3 hours 4 hours நான் தூங்கிட்டேன் அப்படின்னும் போது அது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து 2 வாட்டி தூங்குற மாதிரி கால்குலேட் ஆகும். அது என்ன ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களோட மெமரி பவர்ஸ் எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணும், உங்களோட பாடி பெயின் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு தூங்கணும் அப்படின்றது தான் இன்ஸ்டிங் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த டைம்ல ஒரு 4 hours தூங்கிருப்பீங்க, நாளைக்கும் அந்த டைம்ல அந்த தூக்கம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கான நைட் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆஃப்டர்நூன் ஸ்லீப் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நைட் ஸ்லீப் கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. சொன்ன மாதிரி இன்சோமேனியா அப்படின்றது வரும். இன்சோமேனியா அப்படின்னா என்ன அப்படின்னா தூக்கமின்மை. நம்ம வந்து தூங்கணும்னு நினைச்சாலும் நம்மளுக்கு தூக்கம் வராது. அதுக்கான ஃபுட்டை கூட நம்ம மாத்தி பார்ப்போம், அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மாத்தி பார்ப்போம், நம்மளோட டெய்லி ஸ்கெடியூல்ஸ் எல்லாத்தையும் மாத்தினா கூட தூக்கம் வராது. அப்படின்றது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த ஆஃப்டர்நூன் நேப் எடுத்திருப்போம், அதை யோசிக்காமலே நம்ம எடுத்துட்டு இருப்போம். அந்த ஆஃப்டர்நூன் நேப்ல நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படின்றது கூட நமக்கு தெரியாம கூட தூங்கிட்டு இருந்திருப்போம். அந்த 1 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் தூங்கி இருந்தோம் அப்படின்னா அந்த 1 o'clockல இருந்து 4 o'clockல நம்ம ஒரு 1 hour கிட்ட தூங்கி இருந்தா கூட அது வந்து நார்மலான ஒரு ஸ்லீப் ரொட்டீனா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பாடி அண்ட் பிரெயினுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 hours கண்டினியூஸா தூங்கணும் அப்படின்றது நம்மளோட பாடி அண்ட் பிரெயினுக்கு வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகியிருக்க ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து நம்ம மாத்தி ஆஃப்டர்நூன் டைம்ல தூங்கும் போது நம்மளுக்கு நைட் ஸ்லீப் அப்படின்றது கண்டிப்பா பாதிக்கப்படும். இதை வந்து இன்சோமேனியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்சோமேனியா வந்து ஆஃப்டர்நூன் தூங்குறதுனால மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க் லோட்ஸ் அதிகமா இருக்கும், நிறைய திங்க் பண்ணிட்டு இருப்போம் அண்ட் நம்மளோட மெமரி பவர் அப்படின்றது ரொம்ப டிக்ரீஸா இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு இன்சோமேனியா அப்படின்றது நடக்கலாம். இந்த ஆஃப்டர்நூன் நேப்னால இன்னொரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நார்மலா சொல்லி கேட்டிருப்போம். என்ன நீ திடீர்னு வெயிட் போட்ட அப்படின்னு கேட்டா இல்ல நான் ஆஃப்டர்நூன் வந்து ரெகுலரா இப்பெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிட்ட உடனே நான் தூங்குறேன், ஸோ நான் வெயிட் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்ட உடனே தூங்குனாலாம் வெயிட் போடாது. ஆனா நீங்க அந்த ஸ்லீப்பே வந்து ஒரு டீப் ஸ்லீப்பா கொண்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் போடும். அதே மாதிரி நீங்க ஃபுட் அண்ட் டயட்டை நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா அப்ப வெயிட் போடும். ஆனா ஆஃப்டர்நூன் நேப்ல எல்லாருக்குமே வெயிட் போடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கினா வெயிட் போடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து பூமாக ஆரம்பிச்சது அப்படின்னா ரஸ்லிங்ல இருந்து. ரஸ்லர்ஸ் எல்லாமே நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க அண்ட் அவங்களோட ஃபுட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்லீப் அப்படின்றதும் லாங் டேர்மா இருக்குமா.
இப்போ வந்து அவங்க ஆஃப்டர்நூன் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவங்க வேக்கப் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் போடும். ஆனா நம்ம நார்மலா நாப் எடுக்கும் போது கண்டிப்பா வெயிட் போடாது. அதே மாதிரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க சில பேர் வெயிட் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அவங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு உடனே தூங்குவாங்க. சாப்பிட்டு உடனே தூங்குறது கரெக்டா அப்படின்னு கேட்டா அதுவே கண்டிப்பா தப்பு அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க. நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாப், அதாவது 20 to 40 மினிட்ஸ் நம்ம ஒரு நாப் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஃப்ரெஷ் ஆகும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுக்காக வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தூக்கத்தை ஒரு ஆப்ஷனா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது தான் டாக்டர் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆஃப்டர்நூன் நாப்னால வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா மித் தான். சில பேருக்கு ஆகுது அப்படின்னா அவங்களோட ஃபுட் அண்ட் ஸ்லீப் ரொட்டீன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களோட ஃபுட் அண்ட் ஸ்லீப் ரொட்டீன் டிஃப்ரெண்டா இருக்கும். 20 to 40 மினிட்ஸ் டெய்லி நாப் எடுக்கிறது கண்டிப்பா நார்மல் தான். அதுக்காக எந்த வெயிட்டும் போடாது. ஸ்கூல் போற குழந்தைங்களாம் லீவ் டேஸ்ல இருக்கும்போது ஆஃப்டர்நூன் தூங்குவாங்க. அதுவே வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் தூங்காத, நீ ஸ்கூலுக்கு போயிட்டேனா கூட உனக்கு இந்த மாதிரி தூக்கம் வந்து இன்னும் பழக்கமாயிடும், அதனால நீ தூங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ராட்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்களுக்கு ஒரு ஸ்லீப் கொடுப்பாங்க. அந்த டைம் தான் அவங்களால வந்து அவங்களோட பிரெயினை இன்னும் அழகா ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த நாப்பை வந்து அவங்க எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க ஆஃப்டர்நூன் தூங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு 1 hour தூங்க விட்டுறலாம். அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ டெய்லி தூங்குறது தப்பு இல்லை, ஆனால் டைமிங்க்கு தூங்கணும். 20 to 40 மினிட்ஸ் கண்டிப்பா டெய்லி ஒரு நாப் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களை ரெஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுக்கும். அதனால உங்க பாடிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் தூங்குனா எனக்கு வந்து வெயிட் போட்டுரும், அதனால நான் தூங்காம இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து அந்த மாதிரி இனிமே யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து ப்ராப்பரா வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டயட்ல எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேட் நாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. இதே மாதிரி நிறைய ஹெல்த் பேஸ்ட் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.